ஸோ வெல்கம் டு அக்ஷய் டெக் தமிழ். நேற்று நம்மளோட சேனல் ஐடா வல்னரபிலிட்டி பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சைபர் செக்யூரிட்டி கண்டென்ட்ஸ், அப்புறம் ப்ரோக்ராமிங், அப்புறம் நிறைய கம்பெனி ரிலேட்டட் கொஷின்ஸ், இது மாதிரி நிறைய நம்ம சேனலில் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் அப்புறம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், லைக் இன்றைக்கி நான் ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ சொல்ல போகிறேன் இந்த ஐடா இருக்குன்னு. ஸோ அதை பற்றி இப்போ டேரெக்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய காலி லினக்ஸ் சிஸ்டம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு வெப்சைட்டில் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ப்ளீஸ் இந்த அட்டாக்லாம் நீங்கள் வந்து ரியல் வெப்சைட்ஸில் வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய ரிஸ்கில் போய் விட்டுரும். ஸோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபயர்ஃபாக்ஸ்குள்ளே போய்ப்போம். ஃபயர்ஃபாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டெமோக்குன்னு நம்ம ஒரு வெப்சைட் நமக்கு இருக்குது. அது பேர் வந்து வல்வ்லன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நல்ல ஒரு பக் பவுண்டி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் ரியல் வெப்சைட்ஸில். அது வரைக்கும் இந்த வெப் இந்த மாதிரி வெப்சைட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இன்டென்ஷனாக ஒரு வல்னரபிளான ஒரு வெப்சைட். ஸோ நீங்கள் என்ன அட்டாக்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேற்று நம்ம அட்டாக் பற்றி நான் சொல்லியிருப்பேன். லைக் எந்தெந்த யூஆர்எல்லில் வந்து இந்த மாதிரி ஐடி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோ அதை நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ மேலே நம்ம யூஆர்எல்லில் பாருங்களேன், இதில் வந்து எந்த விதமான ஐடென்டிஃபையர் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் login.php இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஐடார் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ஐடென்டிஃபையர் வச்சு வேணும். ஐடென்டிஃபையர்னால் ID = 1, ID = 2 இந்த மாதிரி வேணும். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லைக் ஆர்டிஸ்ட்டு, கேட்டகரிஸ், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய விதமான கேட்டகரிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஐடார் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டுத்துலேயும் பார்ப்போம். கேட்டகரிஸ்லேயும் பார்ப்போம், ஆர்டிஸ்ட்லேயும் பார்ப்போம். இப்போ கேட்டகரிஸில் பாருங்களேன், நம்ம வந்து ஏதாவது ஒரு கேட்டகரி நம்ம கிளிக் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டகரியில் போஸ்டர்ஸ்ன்னு இருக்குது. இப்போ மேலே ID = 1க்கு பதிலாக நான் ID = 2ன்னு தரேன். இப்போ பாருங்கள், இப்போ ID = 1 இருக்கா. இப்போ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ 2ன்னு கொடுத்த உடனே பெயிண்டிங்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஆல்ரெடி அந்த வெப்சைட்லேருந்து இப்போ வேறு வெப்சைட் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் 3ன்னு கொடுத்தா வராது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதே இல்லை, 2 கண்டென்ட்ஸ் தான். ஸோ இருக்கிறது மட்டும் தான் வரும். இப்போ ஆப்வியஸ்லி இங்கே ஒரு ஐடா வல்னரபிலிட்டி இருக்குது. ஓகே, புரிஞ்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ இதில் ஆர்டிஸ்ட்டுக்கான கண்டென்ட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆர்டிஸ்ட்குள்ளே போயிட்டோம். இப்போ இது ஒரு ஆர்டிஸ்ட்டோட ஒரு கண்டென்ட். இப்போ மேலே பாருங்களேன், ஆர்டிஸ்ட் = 1 இருக்கா. இப்போ நான் வந்து 1க்கு பதிலாக 2ன்னு போடுறேன். இப்போ செகண்ட் ஆர்டிஸ்டோட கண்டென்ட் வந்துருச்சா. இப்போ 2க்கு பதிலாக நான் 3ன்னு தரேன். இப்போவும் ஒரு கண்டென்ட் மாறி இருக்குது. ஸோ ஒரே ஒரு நம்பர் மாற்றுறதுனால நம்ம ஆப்வியஸ்லி இன்னொருத்தரோட கண்டென்ட்டை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் ஐடா வல்னரபிலிட்டி. ஸோ நம்மளோட சேனலில் வந்து இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை வந்து நல்லா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நடத்தின டாபிக் வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐடா பற்றி ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.